Hello children, today we are going to see the supplementary. Supplementary கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, கிளாஸ்லயே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. சப்ளிமெண்ட்ரி நடத்த போகிறோன்னா அதுவும் இப்போ வீட்டில் உட்காந்து லிசனிங் சப்ளிமெண்ட்ரி will definitely give you extra happiness. Yes. Now we are going to see the supplementary fourth unit. Fourth unit supplementary, the aged mother, author Matsuo Basho. First, let's see about the author. Matsuo Basho is one of the most famous poets of Japan. His life period is between 1644 to 1694. In Japan, many of his poems are seen on monuments and traditional sites. Basho was introduced to poetry at a young age and he quickly became well known throughout Japan. He made a living as a teacher but later traveled throughout the country to gain inspiration for his writing. Matsuo Basho எந்த காலத்தில் வாழ்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 17th centuryல his life period is between 1644 to 1694. இவர் ஒரு ஃபேமஸான போயட்டாக இருந்திருக்காரு. எங்கே? ஜப்பானில் பார்த்தா மான்யூமெண்ட்ஸ்னால் என்னது? நினைவு சின்னங்கள். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இவரோட போயம்ஸ் இருக்குமா. அந்த அளவுக்கு இவர் ஃபேமஸான போயட்டாக இருந்திருக்காரு ஜப்பானில். அவர் அவருடைய ரொம்ப யங் ஏஜ்லேயே அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் ஜப்பானில். ஆரம்ப காலத்தில் அவர் ஒரு டீச்சராக தான் ஒரு ஸ்டார்டிங் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. இவருடைய ரைட்டிங்ஸால் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் வில் மூவ் ஆன் டு த க்ளாசரி. நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் க்ளாசரி தான். க்ளாசரிக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவும் இந்த யூசேஜ் ஆஃப் டிக்ஷனரி இந்த ஏஜில் ரொம்ப ரொம்ப முக்கியம். Being in 10th standard, using the dictionary while reading the text is very important thing because you can gain many meaning for more words. Okay, now let's move on to the glossary. First word, despotic. Despotic na tyrannical, cruel, சர்வாதிகாரமா இருக்கிறது தான் despotic அப்படின்னு சொல்லுவோம். Next word, proclamation. proclamationனா அனௌன்ஸ்மெண்ட், ஒரு பிரகடனம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. சும்மா சாதாரண அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. இது ஸ்ட்ரிக்டாக ஒரு லீடர் ஒரு கவர்னர் அந்த நாட்டில் இப்போ ஒரு ரூல் சொல்கிறாங்கன்னா அதான் ப்ரொக்ளைம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அது ப்ரொக்ளமேஷன். பார்பரஸ்னால் காட்டு மிராண்டித்தனமான, அன்சிவிலைஸ்டாக இருக்கிறது. சிவிலைசேஷன் இல்லாமல் அன்சிவிலைஸ்டாக இருக்கிறது தான் பார்பரஸ். எக்ஸ்ட்ரீம்லி ப்ரூட்டல் ஆர் மர்சிலெஸ்லி ஹார்ஷ், ரொம்ப காட்டு மிராண்டித்தனமாக பிஹேவ் பண்ணுறது தான் பார்பரஸ் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அபேண்டன்னா கைவிட்டுறது. டெசர்ட், கிவ் அப் கம்ப்ளீட்லி, ஒரு விஷயத்தை கைவிடுறது. இன்னும் நான் இந்த விஷயத்தை கைவிடுறேன் அப்படிங்கிறது அபேண்டன். ரெவரன்ஸ்னா டீப் ரெஸ்பெக்ட். ஒருத்தவங்க மேலே ரொம்ப ரெவரண்ட்டாக இருந்தோம்னா அவங்களுக்கு மேலே நம்ம ரொம்ப டீப் ரெஸ்பெக்டோடு நம்ம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பயபக்தியோடு இருக்கிறது அதுதான் டீப் ரெஸ்பெக்ட். மேண்டேட் அண்ட் அஃபீஷியல் ஆர்டர், ஆணையிடுறாங்களா, ஆணை, இது ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் மேண்டேட் அண்ட் அஃபீஷியல் ஆர்டர். சம்மிட்னா மலையோட உச்சியை தான் சம்மிட்னு சொல்கிறோம். த டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அ ஹில் ஆர் அ மவுண்டைன், ஒரு மவுண்டைனுடைய உச்சியை சம்மிட் அப்படின்னு சொல்கிறோம், உச்சி. இன்ஜங்ஷன், தடை உத்தரவு, இதை இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தடை உத்தரவு தான் இன்ஜங்ஷன். அண்ட் ஆர்டர் ரெஸ்ட்ரெய்னிங் சம் ஒன் ஃப்ரம் பெர்ஃபார்மிங் அண்ட் ஆக்ட், ஒரு விஷயத்தை செய்யாமல் இனிமேல் இதுலேருந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது தான் இன்ஜங்ஷன். ஷ்ரிவல்டு, wrinkled and contracted due to old age or due to strain, ஒரு வயது முதிர்வு காலம்னால அந்த ஸ்கின்னு சுருங்கிறது ஷ்ரிவல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சுருங்கியது. கிரேவ்லின்னா சீரியஸாக இருக்குது, பீயிங் வெரி சீரியஸ் இன் சம் பர்டிகுலர் திங், சீரியஸ்லி, கடுமையாக. நவ் லெட்ஸ் என்டர் இன்டு த ஸ்டோரி. இது உண்மையிலே இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியாக இருக்கும். ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் இஃப் யூ லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே. Long ago, there lived at the foot of the mountain a poor farmer and his widowed mother. They owned a bit of land which supplied them with food and they were humble, peaceful and happy. Long ago, எப்போவுமே ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கும்போது சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. லாங் எகோ அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு புவர் ஃபார்மரும் அவங்களுடைய அம்மாவும் விடோட் மதர், அப்போ அவருக்கு அப்பா இல்லை, அம்மா, விடோட அம்மா, அவங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கிறாங்க.
அவங்க அம்மாவும் இந்த புவர் ஃபார்மரும் எங்கே இருக்காங்கன்னா ஒரு பிட் ஆஃப் லேண்ட், ஒரு சின்ன நிலத்தை ஓன் பண்ணிக்கிட்டு அங்கேயே தான் அவங்களுக்கு ஃபுட்டும் கிடைக்குது, அங்கேயே தான் அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணுறது, அங்கேயே தான் அவங்களோட லிவிங், அவங்களோட வாழ்வாதாரமும் அங்கே தான் இருக்குது. ஒரு பிட் ஆஃப் லேண்டில் இந்த புவர் ஃபார்மரும் அவருடைய அம்மாவும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க லைஃப் எப்படி போகுதுன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் போயிட்டுருக்கு. புரியுதா? ஸ்டோரி இப்படி தான் பிகின் ஆகுது. 2 கேரக்டர்ஸ், மதர் அண்ட் சன். த கண்ட்ரி ஷைனிங் வாஸ் governed by a despotic leader who, though a warrior, had a great and cowardly shrinking from anything suggestive of failing health and strength. This caused him to send out a cruel proclamation. இப்போ the country shining, கண்ட்ரியோட நேம் என்னது? ஷைனிங். அதை யார் கவர்ன் பண்ணுறான்னா ஒரு டெஸ்பாட்டிக் லீடர். டெஸ்பாட்டிக்னா நாட் பீயிங் கைண்ட், ரொம்ப க்ரூவலாக இருக்குது, தான் நினச்சது செய்கிறது. தோ வாரியர் ஹேட் அ கிரேட் அண்ட் கவர்ட்லி ஷ்ரிங்கிங். அவருக்கு ரொம்ப ஒரு கவர்டுனா சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம், பீயிங் ஃபூலிஷ். கவர்ட்னா கவர்ட்லி ஷ்ரிங்கிங் ஃப்ரம் எனி திங் சஜஸ்டிவ் ஆஃப் ஃபெயிலிங் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ரொம்ப ஒரு முடியாமல் வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்கள அவங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி he is thinking. This caused him to send out a cruel proclamation. இப்படி அவர் நினச்சதுனால ஒரு க்ரூவலான ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார், ஒரு ப்ரொக்ளமேஷனை கொடுக்குறாரு. பிரகடனம் படித்தோம்ல, வொக்காபுலரியில் பார்த்தோம்ல, அதை அவர் பண்ணணும்னு ஒரு க்ரூவலான ஒரு ப்ரொக்ளமேஷனை டிக்ளேர் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. The entire province was given strict orders to immediately put to death all aged people. என்ன நினச்சாருன்னா, இந்த என்டையர் ப்ராவின்ஸ், இங்கே இருக்கிற எல்லா இந்த ப்ராவின்ஸ்லையும் வயசான ஏஜ்டு பீப்புள் எல்லாம் புட் டு டெத், சாகடிச்சிடணும், அவங்கள அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டரை சொல்கிறாரு. பிகாஸ் தோஸ் ஆர் ஃபெயிலிங் இன் ஹெல்த், வயசில் ரொம்ப ஓல்டேஜ் ஆகியும் அந்த ஹெல்த்லையும் அவங்க ரொம்ப ஃபெயில் ஆகிறனால அவங்களாம் இனி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொக்ளமேஷனை அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. Those were barbarous days and the custom of abandoning old people to die was not uncommon. அந்த நாட்கள்லாம் ரொம்ப பார்பரஸ் நாட்கள். பார்பரஸ்னா சிவிலைசேஷனே இல்லாத நாட்கள். இந்த மாதிரி ஓல்டு பீப்புளை அவங்க they can put to death அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The old people to die was not uncommon. Not uncommon, double negatives. நாட்டுங்கிறது நெகட்டிவ் வேர்டு, அன்ங்கிறது நெகட்டிவ் வேர்டு, 2 நெகட்டிவ் சேர்ந்தால் அது பாசிட்டிவான மீனிங் தான். அப்போது ரொம்ப காமனான விஷயமா இருந்திருக்கு. எது காமனான விஷயமா இருக்குது? ஓல்டு பீப்புளை கொள்றது அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயமா இருந்திருக்கு. The poor farmer loved his aged mother with tender reverence and the order filled his heart with sorrow. The poor farmer அவங்க அம்மாவை ரொம்ப நேசிச்சார். லவ்னா அன்பு, ரொம்ப நேசிச்சாரு. வித் டெண்டர் ரெவரன்ஸ் மீன்ஸ் வாட்? ரெஸ்பெக்ட், டீப் ரெஸ்பெக்ட். அவங்க அம்மா மேலே ரொம்ப அதிகப்படியான ஒரு டீப் ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. வித் டெண்டர் ரெவரன்ஸ், ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்க. இது ஆத்தரோட பியூட்டி இங்கே தெரியுது பாரு. டெண்டர் ரெவரன்ஸ், டெண்டர்னா ரொம்ப சாஃப்ட் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க அம்மா மேலே ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு டீப் லவ்வோட டீப் ரெஸ்பெக்டோட அந்த ஃபார்மர் இருந்திருக்காரு. அந்த ஆர்டர் ஃபில்டு ஹிஸ் ஹார்ட் வித் சாரோ. அப்படி இருக்கும்போது அந்த ஆர்டர் எப்படி இருந்திருக்கும்? அவருக்கு என்ன ஒரு மாதிரி ஃபீலிங் கொடுத்துருக்கும் நினச்சி பாருங்க. ஓல்டு பீப்புள் எல்லாம் சாகடிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஆர்டரை அந்த ஊரில் உள்ள இந்த டெஸ்பாட்டிக் அந்த லீடர் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவை ரொம்ப டீப் ரெஸ்பெக்டோட நேசிச்சுட்டு இருக்கும்போது இப்படி கொல்லணும் அப்படின்னா எப்படி ஃபீல் ஆகும்? The poor farmer loved his aged mother with tender reverence and the order filled his heart with sorrow. The poor farmer அவங்க அம்மாவை எப்படி ரொம்ப டெண்டர் ரெவரன்ஸ், ரொம்ப டீப் ரெஸ்பெக்டோட லவ் பண்ணுறாரு. அண்ட் த ஆர்டர் ஃபில்ட் ஹிஸ் ஹார்ட் வித் சாரோ. இப்படி ஒரு ஆர்டரை போட்டோன்னா அவருக்கு எப்படி ஃபீல் ஆகும்? தன்னுடைய அம்மாவை கொல்ல போகிறாங்க, சாகடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் வருது. அந்த ஊரில் உள்ள எல்லா ஏஜ் ஓல்டு பீப்புளை ஃபுல்லாக கொல்லணும் அப்படிங்கும்போது அவங்க அம்மாவும் அதில் இன்க்ளூட் ஆவாங்க. அப்படிங்கும்போது அவருக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அவரோட ஹார்ட் ரொம்ப ஹிஸ் ஹார்ட் ஃபில்டு வித் சாரோ அப்படின்றாங்க. But no one ever thought twice about obeying the mandate of the governor. So with many deep and hopeless sighs, the youth prepared for what at that time was considered the kindest mood of death. But no one ever thought twice. அதுக்கப்புறம் யாருமே அப்படி ஒரு ஆர்டர் வந்தோன்னா யாருமே மறுமுறை பரிசீலிக்கலை. என்ன பண்ணலாம் அடுத்து? இப்படி ஒரு ஆர்டர் வந்துருச்சே, நம்ம வாட் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி no one has thought. No one திங்க் கூட பண்ணல. அப்படி ஒரு கவர்னர் சொன்னால
இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, இவர் ஒரு கைண்டஸ்ட் மோட் ஆஃப் டெத். நம்ம ஒரு ரொம்ப கைண்டாக அவங்கள இறக்க போகிறாங்கன்னு தெரியுது, அதை எப்படி நம்ம ஒரு கைண்டான ஒரு விஷயமா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் திங்க் பண்ணி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாரு. ஹூ தி சன். Just at sundown, when his day's work was ended, he took a quantity of unwhitened rice, which was the principal food for the poor, and he cooked, dried it, and tied it in a square cloth, which he swung in a bundle around his neck, along with a gourd filled with cool, sweet water. When his day's work was ended, அவருடைய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம், he took a quantity of unwhitened rice. பட்டை தீட்டாத அரிசின்னு சொல்லணும், அதுதான் unwhitened rice. He took a quantity, அதை கொஞ்சம் எடுத்துட்டு, which was the principal food for the poor. அவங்களுக்கு முக்கியமான ஆதாரமே இந்த unwhitened rice தான். அதை எடுத்து and he cooked, அதை குக் பண்ணிவிட்டு dried itனா காய வச்சு and tied it in a square cloth, ஒரு ஸ்கொயர் கிளாத்தில் அதை வச்சு பேக் பண்ணிட்டார். which he swung in a bundle around his neck along with a gourd filled with cool sweet water. அந்த ரைஸ் அவர் என்ன பண்ணார், ஸ்விங்கோட பாஸ்ட் அண்ட் ஸ்வங் தொங்க விட்டுட்டார். எங்கே, அரவுண்ட் ஹிஸ் நெக், அவரோட கழுத்தில். வித் அ காட்னா குடுவை, இந்த சொரக்காய் குடுவை அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த சொரக்காயெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் அந்த காலத்தில் வாட்டர்லாம் பேக் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் அ காட் ஃபில்டு வித் கூல் ஸ்வீட் வாட்டர், அதில் தண்ணியையும் ரொப்பிட்டு அவர் எடுத்துக்கிட்டார். தென் he lifted his helpless old mother to his back and started on his painful journey up the mountain. இப்படி பாருங்கள், கதையை பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப டச்சிங்காக இருக்குல்ல. இப்படி ஒரு ஆர்டர் வந்துருச்சு, none has gone for second thought, யாரும் செகண்ட் தாட்டுக்கு போகல. பட் திஸ் ஃபெலோ எப்படியெல்லாம் யோசிச்சு he is doing, you see. Then he lifted his helpless old mother, அந்த ஓல்டு மதரை அவருடைய பேக்கில் வச்சுட்டு started on his painful journey, அந்த பயணத்தை தொடங்கிட்டார். எங்கே போகிறாரு, மலைக்கு. ஜேர்னி அப் த மவுண்டெயினுக்கு போகிறாரு. த ரோடு வாஸ் லாங் அண்ட் ஸ்டீப், ரோடு வந்து ரொம்ப லாங்காகவும் ஸ்டீப்பாகவும் இருக்குது. மவுண்டெயின்களை ஏறிட்டு போகிறதுனா எப்படி நினச்சி பாருங்கள். நம்ம ரோட்லையே கொஞ்சம் ஏதாவது ஒரு கரடு முரடாக இருந்தால் ஒரு ஹெசிடேட்டிங் ஃபீலிங் வரும், என்னடா அப்படின்னு. மவுண்டெயினில் ஏறுறாரு அம்மாவை தூக்கிட்டு, அதுவும் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, நேரோவாக இருக்குது. த நேரோ ரோடு வாஸ் கிராஸ்ட் அண்ட் ரீக்ராஸ்டு பை மெனி பார்ட்ஸ் மேட் பை த ஹண்டர்ஸ் அண்ட் உட்கட்டர்ஸ். அதுலேயும் ஒரு பாதை இருக்கும், எப்படின்னா ஹண்டர்ஸ் உட்கட்டர்ஸ்லாம் போவாங்கள்ல மலைக்கு, அவங்களால ஏற்படுத்தப்பட்ட பாதை தான் அது. அது எப்படின்னா கிராஸ்ட் அண்ட் ரீக்ராஸ்ட், ஒரு மாதிரி மலைஞ்சு நெளிஞ்சு அப்படி இருக்குது. இன் சம் பிளேஸ் தே லாஸ்ட் அண்ட் கன்ஃபியூசஸ் பட் ஹீ கேவ் நோ ஹீட். சில இடத்துல அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஒரு இதெல்லாம் வந்துச்சு, பட் அதெல்லாம் இது பண்ணாமல் ஹி வாஸ் டூயிங் இஸ் வே. மலை உச்சியில் போகணும், எங்கிட்டு போனால் என்ன, உச்சியை நோக்கி போகணுன்ற மாதிரி ஹீ இஸ் கேரிங் ஆன். ஒன் பாத் or another, it mattered not. இந்த வழி அந்த வழின்லாம் இல்லை, he is going on. He went climbing blindly upward. அவருடைய திங்கிங் ஃபுல்லாக upward தான். கீழே இங்கிட்டு போனால் என்ன, லெஃப்ட் போனால் ரைட் போனால் என்ன, கரடு முரடாக இருக்குது, அதெல்லாம் கிடையாது. on he went climbing blindly upward, பிளைண்டாக upward போகிறாரு. ever upward towards the high bare summit of what is known as Obatsiyama, the mountain of the abandoning of the aged. என்னன்னா summit. what is the meaning for the word summit? டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அ மவுண்டெயின், மவுண்டெயினோட உச்சியை தான் சம்மிட்னு சொல்லுவோம். அங்கே அவங்க அம்மா தூக்கிட்டு சம்மிட்டுக்கு போயிட்டாரு. அதை ஒபாட்சியமான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி ஏஜோல், இந்த வயசானவங்களெல்லாம் புறக்கணிக்கிறவங்கள அங்கே கொண்டு வச்சிடுறது, இந்த இடத்துல தான் கொண்டு வைக்கிறது, அதுதான் ஒபாட்சியமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹேவ் டு ரீட் திஸ் லைன்ஸ் எகெயின் அண்ட் எகெயின். ஒன் பாத் ஆர் another, it mattered not. on he went climbing blindly upward, ever upward towards the high bare summit of what is known as Obatsiyama. இதுதான் நம்ம லைஃப்லையும் கரடு முரடான பாதை இருக்கும், அதுக்காக நம்ம இப்படி போகிறேன் அப்படி போகிறேன், கஷ்டம் வந்துச்சுன்னா இதை வேண்டாம் நம்ம அந்த வழியில் போவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளோட எய்ம் என்னவோ, நம்மளுடைய கோல் என்னவோ, அதை நோக்கி நம்ம எப்போவுமே நம்மளோட திங்கிங் ஃபுல்லாக அதிலே தான் இருக்கணும், அப்போர்ட்லேயே தான் இருக்கணும். இதை கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த இடத்துல மாரல். நிறைய மாரல் இருக்கும், இந்த 4 லைன்ல ஒரு குட்டி மாரல் இருக்குது பாருங்களேன். அவர் எதையுமே இது பண்ணல, அவங்க மேலே அவருக்கு போக வேண்டியது சம்மிட் மட்டும்தான். ஸோ அவர் எப்படி பாதை இருந்தாலும் அதை எதையுமே அவர் திங்க் பண்ணாமல் வாஸ் கிளைம்பிங் அப்வர்ட். நவ் த நெக்ஸ்ட் பேசேஜ். த ஐஸ் ஆஃப் த ஓல்டு மதர் வேர் நாட் ஸோ டிம், but that they noted the reckless hastening from one path to another, and her loving heart grew anxious. The eyes of the old mother, இவ்வளோ நேரம் அவர் செஞ்ச வேலையை பார்த்தோம். Now the mother,
இவர் ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணார், ரொம்ப சாரோவாக ஃபீல் பண்ணார். என்னென்னலாம் அம்மாவுக்கு செய்யலான்னு யோசிச்சு அவர் செஞ்சிட்டாரு. அன்வைட்டன்ட் ரைஸ் எடுத்துகிட்டு போயிட்டாரு. காட் ஃபில்ட் வித் ஸ்வீட் வாட்டர். நவ் த பார்ட் இஸ் அம்மாவோடைய ஃபீலிங். த ஐஸ் ஆஃப் த ஓல்டு மதர் were not so dim. அம்மாவோட கண்கள் ரொம்ப டிம்மாலாம் இல்லை. பட் தட் தே நோட்டட் த ரெக்லெஸ் ஹேசனிங் ஃப்ரம் ஒன் பாஸ் டு another and her loving heart grew anxious. அவங்க அம்மாவுக்கும் பாசம் இருக்குல்ல, அவங்களோட அந்த பாசத்தால் வாட் ஷீ டிட் அப்படின்றத பாருங்க. அதான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. Her son did not know the mountain's many paths and his return might be one of danger. So she stretched forth her hand and snapping the twigs from brushes இருக்கு, உங்க டெக்ஸ்ட்லையும் அப்படி தான் இருக்கும், அது bushes. As they passed, she quietly dropped a handful every few steps of the way, so that as they climbed, the narrow path behind them was dotted at frequent intervals with tiny piles of twigs. அம்மாவோட கண்ணு ரொம்ப டிம் கிடையாது. திரும்ப her son did not know the mountain path. பையனுக்கு திரும்ப வரும்போது அந்த பாத்து தெரியாது, ரிட்டர்ன் ரொம்ப அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்விக்ஸை பறித்து வாட் ஷீ இஸ் டூயிங் ட்ராப் பண்ணிகிட்டே வராங்க. போக போக இவங்க அந்த வேலையை ஒவ்வொரு கொஞ்சம் இன்டர்வெல் விட்டு அந்த ட்விக்ஸை ஃபுல்லாக இவங்க ட்ராப் பண்ணிகிட்டே வராங்க அந்த நேரோ பாத்தில். அட் லாஸ்ட் த சம்மிட் வாஸ் ரீச்ட். கடைசியாக இந்த சம்மிட் ரீச் ஆகிட்டாங்க. சம்மிட்னா டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அ மவுண்டைன் ரீச் ஆயாச்சு. Weary and heartsick, the youth gently released his burden and silently prepared a place of comfort as his last duty to the loved one. கடைசியாக இறுதியாக அந்த யூத்து எல்லா வேலையும் செஞ்சிட்டாரு. நெக்ஸ்ட் ஹிஸ் டியூட்டி டு ப்ரிப்பேர் அ கம்ஃபர்டபுள் பிளேஸ் ஃபார் ஹிஸ் மதர். சம்மிட்டில் கொண்டாந்தாச்சு, அடுத்து அம்மாவை கரெக்டாக அந்த இடத்துல உட்கார வைக்கணும்ல, அதை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு ஹீ இஸ் திங்கிங். Gathering fallen pine needless, he made a soft cushion and tenderly lifted his old mother onto it. அங்கே இருக்கிற அந்த அங்கே இருக்கிற பைன் ட்ரீல உள்ள அந்த லீவ்ஸு அதெல்லாம் எடுத்து ஒரு சாஃப்ட் குஷன் மாதிரி அவங்க அம்மா இருக்கிறதுக்கு அந்த இடத்த ரெடி பண்ணிட்டார். He wrapped her padded coat more closely about the stooping shoulders and with tearful eyes and an aching heart he said farewell. அதுக்கப்புறம் அவர் ஒரு கோட்டால் ரேப் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவை அங்கே அப்படியே இறக்கி வச்சுட்டு ரொம்ப டியர்ஃபுல்லான ஒரு ஐஸோட சரி ஃபேர்வெல் சொல்கிறார். அம்மா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ரொம்ப ஏக்கிங் ஹார்ட், ஏக்கிங்னா ரொம்ப வலிக்குது அவருக்கு, அப்படியே மனசு வலிக்குது, அம்மா விட்டு வரோம் அப்படின்ற ஏக்கிங் ஹார்ட்டோட அவர் ஃபேர்வெல் அப்படின்னு சொல்கிறாரு. The trembling mother's voice was full of unselfish love as she gave her last injunction, let not thine eyes be blinded my son. வார்த்தையை பாருங்க, அதுதான் அம்மான்றது. அவங்க அம்மாவோடைய வாய்ஸ் ரொம்ப ட்ரெம்பிள் ஆகுது, அப்படியே கஷ்டப்படுறாங்க. அன்செல்ஃபிஷ் லவ், அம்மா சன்னுக்குள்ள லவ்லாம் நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஒரு டாட்டர் மதர் சன் ஃபாதர் இந்த மாதிரி அந்த பாண்டிங்கில் இந்த லவ்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? உணரக்கூடிய விஷயம் இந்த வேர்ட்ஸை பாருங்க. லெட் நாட் thine eyes be blinded my son. நீ பிளைண்டாக இருந்துராத. ஷீ செட் த மவுண்டைன் ரோட் இஸ் ஃபுல் ஆஃப் டேஞ்சர்ஸ். இந்த பாதை ஃபுல்லாகவே ரொம்ப டேஞ்சர் நிறைஞ்சது, ரொம்ப அபாயகரமானது. லுக் கேர்ஃபுல்லி அண்ட் ஃபாலோ த பாத் விச் ஹோல்ட்ஸ் அ பைல்ஸ் ஆஃப் ட்விக்ஸ். நீ கேர்ஃபுல்லாக நீ போகிற பாதையில் ட்விக்ஸ் இருக்கும், அதை நோக்கி நீ போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. They will guide you to the familiar path further down. அந்த ட்விக்ஸு உன்னைய கைட் பண்ணும், நீ எங்கே போகணுன்றதை அந்த ட்விக்ஸு உன்னைய கைட் பண்ணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. The son's surprised eyes looked back over the path, then at the poor old shriveled hands all scratched and soiled by their work of love. அப்படி சொன்ன உடனே அவருக்கு சர்ப்ரைஸோட he is looking at his mother. அவங்க அம்மாவை பார்க்குறாரு. அவங்க அம்மா shriveled hands. வாட் இஸ் த மீனிங் ஃபார் த வேர்ட் shriveled? shriveledனா சுருங்கி போனேன். க்ளாசரியில் பார்த்தோம்ல, அந்த shriveled ஹேண்ட்ஸை பார்த்தா அவங்க அம்மா இவனுக்காக செஞ்ச வேலை தெரியுது. வர வழியெல்லாம் she was plucking the twigs and போட்டுகிட்டே வந்திருக்கிறாங்க அப்படியே வர வழியில் பாதையில் ஃபுல்லாக. the shriveled hands all scratched and soiled by the work of love. அவங்க மகன் மேலே வச்ச லவ் அந்த கையில் உள்ள தடம் அதில் தெரியுது. his heart broke within and bowing to the ground
He cried aloud, "Oh, honorable mother, your kindness breaks my heart." அவன் அப்படியே தரையில் விழுந்து, அம்மா உங்களுடைய இந்த அன்பு என்னுடைய இருதய மனசை ரொம்ப இது பண்ணுது, பிரேக் பண்ணுது. I will not leave you. நான் உங்களை என்னால் லீவ் பண்ண முடியாது. Together we will follow the path of twigs and together we will die. இதே வந்த வழியிலேயே நம்ம ட்விக்ஸ் பாதையிலே நம்ம 2 பேரும் ஒன்றா போயிட்டு நம்ம 2 பேரும் ஒன்றாவே இறந்துருவோம் அப்படின்னு சன் சொல்கிறாரு. Once more he shouldered his burden and hastened down the path through the shadows and the moonlight to the little hut in the valley. இப்போ வரும்போது என்ன முடிவு பண்ணிட்டாரு, நம்ம அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. மறுபடியும் அவங்க அம்மாவை ஏற்றிக்கிட்டாரு. ஹவு லைட், இப்போ எப்படி இருந்திருக்கும், போகும்போது அவங்க அம்மாவோட வெயிட்டு ப்ளஸ் மனசும் ரொம்ப பாரமாக இருந்திருக்கும். இப்போ அவர் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணியிருப்பார், ஏன் ரிட்டர்ன் அம்மா கூட்டிகிட்டு வர போகிறோன்ட்டு. வாம்மா நம்ம 2 பேருமே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராருல, அதனால. And hastened down the path through the shadows and the moonlight to the little hut in the valley. கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஹட்டு, அந்த வேலினா பள்ளத்தாக்கு, மலைக்கு கீழே உள்ள இடம் தான் வேலின்னு சொல்லுவோம், பள்ளத்தாக்கு. அங்கே ஒரு சின்ன ஹட்டில் கொண்டு அம்மா வச்சுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. Beneath the kitchen floor was a walled closet for door which was covered and hidden from view. அந்த கிச்சன் ஃப்ளோருக்கு கீழே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மற்றவங்க யாருக்கும் தெரியாது, வியூ வந்து தெரியாது, அங்கே கொண்டு ஹைட் பண்ணிடுவோம் அம்மாவை அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. There the son hid his mother. அங்கே மறைச்சி வச்சுட்டாரு. Supplying her with everything she needed. என்னென்னலாம் she wants அது எல்லாத்தையும் he is giving for her. Continually watching and fearing she would be discovered. கண்டினியூஸாக he is watching, எங்கே அம்மா தெரிஞ்சிருவாங்களோ, ஏன் தெரியக்கூடாது, அவர் தான் இப்போ ஆர்டர் கொடுத்துட்டாரே, எல்லாருமே எல்லா பீப்புள் ஓல்டேஜ் ஃபுல்லாருமே இறந்துடணும், சாகடிச்சிடணும்னு ஆர்டர் வந்துருச்சுல, எங்கே நம்ம அம்மா தெரிஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸ்லி he is watching and serving his mother. Time passed, நாட்கள் கடந்தது, and he was beginning to feel safe when again the governor sent forth heralds bearing an unreasonable order, seemingly as a boast of his power. நாட்கள் போணுச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு again he is giving an order. மறுபடியும் இந்த கவர்னர் வந்து ஒரு ஆர்டர் பிறப்பிக்கிறாரு. His demand was that his subjects should present him with a rope of ashes. எனக்கு கீழே உள்ளவங்கலாம் இந்த நாட்டில் உள்ளவங்க என்ன பண்ணணும், எனக்கு ஒரு ரோப் ஆஃப் ஆஷ், ரோப்னா கயிறு, ஒரு கயிறாலான ஒரு சாம்பல் கயிறு மாதிரி எனக்கு நீங்கள் தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபூலிஷ் ப்ரொக்ளமேஷன். எகெயின் ஒரு ஃபூலிஷ் in order to show his power. He is boasting his power, just boasting his power. அது மாதிரி அவரோட சப்ஜெக்ட்ஸில் என்ன பண்ணுறாரு, டிமாண்ட் பண்ணுறாரு, நீங்கள் எனக்கு ஒரு ரோப் ஆஃப் ஆஷஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. த என்டையர் ப்ராவின்ஸ் ட்ரெம்பிள்டு வித் ட்ரெட். மொத்த அந்த ப்ராவின்ஸே, அந்த இடத்துல உள்ளவங்க எல்லாருமே என்ன இப்படி ஒன்று சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, ட்ரெம்பிள் ஆகுறாங்க. த ஆர்டர் மஸ்ட் பி ஒபேட். எட் ஹூ இன் ஆல் ஷைனிங் குட் மேக் அ ரோப் ஆஃப் ஆஷஸ். One night, in great distress, the son whispered the news to his hidden mother. எல்லாருமே ட்ரெம்பிள் ஆகிற அந்த டைமில், அந்த ஷைனிங்ன்ற அந்த நகரத்தில் ஒரு நாள் நைட்டு இவர் அவங்க அம்மாட்ட போய் இதை அப்படியே விஸ்பர் பண்ணிட்டார், அந்த ரகசியமாக சொல்லிட்டார் அவங்க மறைச்சி வச்சிருக்க அம்மாட்ட. வெயிட், ஷீ செட், பொறுத்திருப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஐ வில் திங்க், நான் யோசிக்கிறேன். ஐ வில் திங்க். ஆன் த செகண்ட் டே ஷீ டோல்ட் ஹிம் வாட் டு டூ. செகண்ட் டே சொல்லிட்டாங்க என்ன செய்யணும் அப்படின்னு. மேக் அ ரோ ஆஃப் ட்விஸ்டட் ஸ்ட்ரா. நான் உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன், இதுதான் ட்விஸ்டட் ஸ்ட்ரா. ட்விஸ்ட் ஆகி, ஸ்ட்ரானா வைக்கோல், அதில் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேக் ரோப் ஆஃப் ட்விஸ்டட் ஸ்ட்ரா, ஷீ செட். ட்விஸ்டட் ஸ்ட்ரா மேக் பண்ணிக்க. தென் ஸ்ட்ரெச் இட் அப்பான் அ ரோ ஆஃப் ஃப்ளாட் ஸ்டோன்ஸ் அண்ட் பேர்ன் இட் ஆன் அ விண்ட்லெஸ் நைட். ஒரு அதை அப்படியே மேக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிடு, எங்கே ஃப்ளாட் ஸ்டோன் மேலே அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிரு. காற்று இல்லாத, விண்டு இல்லாத ஒரு ராத்திரி அதை எரிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீ கால்டு த பீப்புள் டுகெதர் அண்ட் டிட் ஆஸ் ஷீ செட். எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க சொன்ன மாதிரியே காமிச்சான். அண்ட் வென் த பிளேஸ் டைட் டவுன், அதோடைய அனல் பிளேஸ் எல்லாம் போனதுக்கப்புறம், தேர் அப்பான் த ஸ்டோன்ஸ் வித் எவ்ரி ட்விஸ்ட் அண்ட் ஃபைபர் ஷோயிங் பர்ஃபெக்ட்லி லே அ ரோப் ஆஃப் ஆஷஸ். அதோடைய அனல் எல்லாம் போனதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து காமிக்கிறாரு. அழகான ரோப் ஆஃப் ஆஷஸ் அப்படியே இருக்குது. அவர் என்ன சொன்னார், ரோப் ஆஃப் ஆஷஸ் தானே கேட்டார், அவன் செஞ்சிட்டான். அவங்க அம்மா சொன்ன ஐடியா வச்சு he did. The governor was pleased at the wit of the youth and praised greatly.
கவர்னர் வந்து ரொம்ப அப்படியே ப்ளீஸ் ஆகிட்டார், ஆச்சரியப்பட்டுட்டு, இந்த யூத்துக்கு இவ்வளோ அறிவு எப்படி இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறாரு. பட் ஹி டிமாண்டட் டு நோ வேர் ஹி ஹேட் obtained his wisdom. ஆனால் அவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம், எங்கே உனக்கு இந்த ஐடியா கிடச்சிச்சு, உனக்கு எப்படி இந்த விஸ்டம் கிடச்சிச்சு அப்படின்னு ஹி வாண்டட் டு நோ. கவர்னருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவல். அலாஸ் அலாஸ் ஹி கிரைட் த ஃபார்மர். அவருக்கு வந்து அப்படி அலாஸ் அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. த ட்ரூத் மஸ்ட் பி டோல்டு அண்ட் வித் டீப் பவுஸ் ஹி ரிலேட்டட் ஹிஸ் ஸ்டோரி. உண்மை தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அம்மாட்ட தானே இந்த விஷயம் கிடச்சிச்சு, அம்மா மறைச்சி வச்சிருக்கேன்ற விஷயம் இப்போ வெளியில் தெரிய போகுது, அதனால் ரொம்ப அப்படியே கத்திட்டு அந்த உண்மையை அவர் அப்படியே சொல்லிட்டார். த கவர்னர் லிசன்ட் அண்ட் தென் மெடிடேட்டட் இன் சைலன்ஸ். இவன் சொன்னதுக்கப்புறம் அவன் அப்படியே உட்காந்து கவர்னர் யோசிக்கிறார். ஃபைனலி ஹி லிஃப்டட் ஹிஸ் ஹெட். இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே அவரோட ஹெட்டை லிஃப்ட் பண்ணி, ஷைனிங் நீட்ஸ் மோர் தென் ஸ்ட்ரென்த் ஆஃப் யூத். ஷைனிங், இந்த ஷைனிங்னா அந்த நாட்டோடைய பேர், நீட்ஸ் மோர் தேன் ஸ்ட்ரென்த் ஆஃப் யூத். இளைஞர்கள் பலத்தை விட நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது முதியோர்களின் பலம் அப்படின்ற மாதிரி அங்கே இடத்துல அவர் சொல்கிறாரு. ஹீ செட் கிரேவ்லி, கிரேவ்லியாக சொல்கிறாரு. கிரேவ்லினா சீரியஸ்லி. தட் I should have forgotten the well-known saying, with a crown of snow there come the wisdom. That very hour the cruel law was abolished and the custom drifted into as for a past only legends remain. என்ன சொல்கிறாருன்னா, க்ரௌன் ஆஃப் ஸ்னோ அப்படின்னா வயசானவங்களுடைய ஹேர் வந்து எப்படி இருக்கும், ஸ்னோ மாதிரி இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். அந்த வயசானவங்கள்ட்டேருந்து தான் இந்த மாதிரி விஸ்டம்லாம் புலப்படும். தட் வெரி அவர் த க்ரூவல் லா வாஸ் எபாலிஷ்ட். அந்த நிமிஷமே அந்த ஒரு சட்டம் பிறப்பிச்சிருந்தாங்கல்ல, அது வந்து தடுக்கப்பட்டது. அண்ட் கஸ்டம் ட்ரிஃப்டட் இன்டு ஆஸ் ஃபார் அ பாஸ்ட் ஒன்லி லெஜெண்ட்ஸ் ரிமைன். லெஜெண்ட்ஸ் இனிமேல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கஸ்டமை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். நவ் லெட்ஸ் என்டர் இன்டு த அசஸ்மெண்ட் செஷன். Who is the author of the story? Can you guess who is the author of the story? Matsa Basha. Matsa Basha is the author of the story. What is the name of the country? Country oda name enna? Yes, you are right. Shining is the name of the country. What was the principal food for the poor? Principal food enna irundhuchu the poor people ku? Unwhitened rice. Yes, you are right. Unwhitened rice was the principal food for the poor. Where did the farmer hide his mother? Farmer எங்கே மறைச்சு வச்சிருந்தான்? Beneath the kitchen. What did the governor demand from his subjects? Governor அவங்க சப்ஜெக்ட்ஸ்ட்ட என்ன டிமாண்ட் பண்ணாரு சொல்லுங்க. Yes, you are right. Rope of ashes. Okay children, I hope you all enjoyed this class. I'll meet you in the next class. Thank you. இப்பாடத்திற்கான கேள்விகள். What is the name of the country? Where did the farmer hide his mother? What lesson did the governor learn